வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். இன்றைக்கி வெல்கம் இந்த சாரீக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்னியூனாக இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2.5 இன்ச் வந்து நம்ம அடிக்கிறதுக்காக ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் நான் விட்டுக்கிறேன். இதை மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ இதில் இருந்து தான் நான் வந்து ப்ளவுஸோடைய ஹைட்டை வரைய போகிறேன். இப்போ ப்ளவுஸோடைய ஹைட் வந்து 13.5 இன்ச்சு. அந்த 13.5 இன்ச்சை இதில் வச்சு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோடைய ஹைட் வரையணும். ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு. இப்போ ப்ளவுஸோடைய கழுத்து அகலம் வந்து 3 இன்ச்சு. 3 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு சேர்த்து 2.5 இன்ச்சு மொத்தம். கழுத்து அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டருக்கு 2 இன்ச்சு, 2 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு. அப்போ இது அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆம் ஹோலுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக் நெக்கு வந்து 8.5 இன்ச்சு. இதில் 3 இன்ச்சு விட்டுட்டனால நான் ஒரு 3.25 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அதில் சேர்த்துருக்கேன். 3 இன்ச்சுங்கிறது வந்து ரெடி அளவு தான். இதில் நான் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். ரவுண்டு நெக்கு தான் கேட்டிருக்காங்க. ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு வரணும். நான் ஒரு 5.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரவுண்டு போட்டுட்டு எவ்வளவு 8 இன்ச்சு வருதான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்றப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்டோடைய ரவுண்டு வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சு. இந்த 9 இன்ச்சில் ஆம்ஹோல் ரவுண்டு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ½ இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போக தான் நான் மார்க் பண்ணுறேன். எட்டு இன்ச் வந்து உங்களுக்கு இங்கே வரணும். அப்போ ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கும் இதுக்கும் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு பார்க்கணும். இதில் ஒரு பாயிண்ட் மேலே தள்ளி கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கூட இருக்குது. அதுக்காக நம்ம மேலே ஒரு பாயிண்ட்டு கூட தள்ளி கட் பண்ணினா கரெக்டாக வந்துடும். இப்போ வேஸ்ட் ரவுண்டு வந்து 29. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25 வரும். அந்த 7.25 இதில் நோட் பண்ணிக்கலாம். 7.25 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு, அந்த ஸ்டிச்சிங்க்கு போட்டுட்டு இதை 2ஆக மடக்கிட்டு இதில் வந்து இது சென்டர் டாட்டுக்கு
இந்த இதில் வந்து சென்டர் டாட் வரும். இல்லை 3 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். இது கழுத்தோடைய இது 13 இன்ச் இருக்கனால நம்ம ஒரு 3 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். 3 இன்ச்சு இதில் விட்டுக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு, அது மாதிரி இதுலேயும் ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு. பேக் நெக்கு வந்து இவ்வளோ தான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எங்கெல்லாம் சிசர் கட் போடணுமோ அந்த இதில் போட்டுக்கலாம். இது வந்து பேக்.